என்னதான் நம்ம பணத்தை கொட்டி கொடுத்து வீடு வாங்கினாலும் அந்த வீடு வந்து நமக்கு சௌகரியமா இல்லாட்டி சில மாதங்கள்லையோ வருடங்கள்லையோ அந்த வீட்டில் வாழ்றதே வந்து நம்ம வெறுத்துருவோம். அந்த வகையில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற இந்த வீட்டை வந்து இப்போ மட்டும் இல்லைங்க, இன்னொரு 2 ஜென்ரேஷன் தாண்டினாலும் எல்லாத்துக்கும் சௌகரியமாக இருக்கிற மாதிரி பிளான் பண்ணி நல்லா ஃபியூச்சரிஸ்டிக்காக வசதியாக கட்டியிருக்கிறாங்க. இதுதான் இந்த வீட்டோட ஹைலைட்டு. நிறைய பேர் இந்த தெற்கப்பாத் சைட்டில் ஒரு கம்மியான இடத்த வச்சுக்கிட்டு எப்படி ஸ்பேசிஸான வீடு கட்டலான்னு சொல்லி தேடிட்டு இருப்பீங்களே. 3 சென்ட் லேண்ட் ஏரியாலாம் நான் எவ்வளவோ வீடு பார்த்துருக்கேன். இந்த மாதிரி ஒரு வீடு பார்த்ததில்ல. அந்த அளவுக்கு சொல்கிற அளவுக்கு இந்த வீட்டை வந்து நல்லா வசதியாக கட்டியிருக்கிறாங்க. இந்த வீட்டை வந்து 30 அடி அகலமாகவும் 45 அடி நீளமாகவும் இருக்கக்கூடிய 3.1 சென்ட் லேண்ட் ஏரியாவில் 2100 ஸ்கொயர் ஃபீட்டில் டியூப்ளக்ஸ் மாடலில் 3 BHK வீடாக பிளான் பண்ணியிருக்கிறாங்க. வீடு வந்து தெற்கப்பாத் சைட்டில் கிழக்கு பார்த்த மாதிரியான மெயின் ரோடு அமைஞ்சிருக்குங்க. ஃப்ரண்ட் எலிவேஷனுக்கு வந்து கிரே, ஒயிட், ப்ரௌன் இந்த மாதிரியான கலர் காம்பினேஷனில் பெயிண்டிங் ஒர்க் உபயோகப்படுத்தி உட்டன் பிளாங்க்ஸ் மாதிரியான டிசைன்ஸு, பாக்ஸ் டைப்பில் டெக்ஸ்சர் ஒர்க்ஸு, மேலே பர்குலா டிசைன்ஸு கொடுத்து வீட்டோட ஃப்ரண்ட் எலிவேஷனை G+2 மாதிரி வந்து லுக்கோட ரெடி பண்ணியிருக்காங்க. இது வந்து G+1ஓட அமைஞ்சிருக்கக்கூடிய வீடு தான். ஆனால் மேலே இருக்கக்கூடிய அந்த டேங்க் ரூமுக்கு வந்து பர்குலா டிசைன் கொடுத்தனால பார்க்குறதுக்கு வந்து G+2 டைப்பில் அமைஞ்சிருக்கக்கூடிய ஸ்ட்ரக்சரோட அமைஞ்சிருக்குங்க. ஃப்ரண்ட் பால்கனியோட வீட்டோட ஃப்ரண்ட் எலிவேஷன் நல்லாவே இருக்குது. என்ட்ரன்ஸ் கேட் வந்து ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலே வந்து ரெடி பண்ணியிருக்காங்க. உட்டன் பிளாங்க்ஸ் மாதிரியான டிசைன்லாம் கொடுத்துருக்காங்க. நல்லா ராயலாக இருக்குது நம்ம என்ட்ரு ஆகிற இடமே. கேட் ஓப்பன் பண்ணோம்னா இப்போ நம்ம பார்க்குறது 11க்கு 18ங்கிற அளவில் அமைச்சிருக்கக்கூடிய பார்க்கிங் ஸ்பேஸுங்க. தாராளமாக ஒரு பெரிய கார் நிறுத்திக்கலாம். அது போக 2 வீலர் அளவுக்கு பார்க்கிங் ஸ்பேஸில் இடம் இருக்கும். இங்கே வந்து நமக்கு செக்குடு பேட்டர்ன் மாதிரியான டிசைனில் இருக்கிற மாதிரியான ப்ரௌன் அண்ட் சாண்டல் கலர் காம்பினேஷன். பார்க்கிங் டைல்ஸ் வந்து நேச்சுரல் ஃபினிஷிங்கில் இருக்கிற மாதிரி லே பண்ணியிருக்கிறாங்க. வாலுக்கு ஃபுல்லாமே இதை மேட்ச் பண்ணுற மாதிரி கிளாஸியான ஃபினிஷிங்கில் நல்லா ஸ்பேஸர்லாம் விட்டு அப்பாக்சி ஃபில் பண்ணி 2x4 சைஸில் இருக்கக்கூடிய கிளாஸியான டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்காங்க. சீலிங்கில் ஃபால் சீலிங் ஒர்க் பண்ணியிருக்காங்க. நம்ம ஹாலில், பெட்ரூமில், கிச்சனில் கூட நம்ம பார்த்துருப்போம். இங்கே வந்து கார் பார்க்கிங்களோட ஃபால் சீலிங் ஒர்க்லாம் பண்ணியிருக்காங்க. உடன் தீமில் இருக்கிற மாதிரி பண்ணியிருக்காங்க. உள்ளே வந்து நமக்கு ஸ்ட்ரிப் லைட்ஸ் இருக்குது, அது போக ஸ்பாட் லைட்ஸ் இருக்குது. வாலில் எல்லாம் டிசைனல் லைட்ஸ் கொடுத்துருக்காங்க. வீட்டை சுற்றியுமே செட்பேக் ஸ்பேஸ் இருக்குங்க. ரைட் சைடில் அமைஞ்சிருக்கக்கூடிய செட்பேக் ஸ்பேஸில் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல அவுட்டரில் கேஸ் சிலிண்டர் ஸ்டோர் பண்ணிக்கிறதுக்கான ஒரு ப்ரொவிஷன். அப்படியே நீங்கள் சிலிண்டர் வச்சுக்கிட்டு அப்படியே அதை நீங்கள் தள்ளி விட்டலாம். அதுக்கு தகுந்த மாதிரியான ஒரு ப்ரொவிஷன்லாம் கொடுத்துருக்குறாங்க. இது வந்து வீட்டோட மெயின் டோருங்க. ட்ரெடிஷ்னல் டைப்பில் 2 சைடு ஓப்பன் பண்ணிக்கிற மாதிரி டபுள் டோர் தேக்கு மர டோர் கொடுத்துருக்குறாங்க. டோர் சுற்றியும் கிரனைட் பேனலிங் ஒர்க் பண்ணியிருக்கிறாங்க. இந்த டோருக்கு போகிறக்கு பார்த்தீங்கன்னா கிரனைட் ஸ்டெப்ஸ் கொடுத்துருக்குறாங்க. சைடில் வந்து நமக்கு மாடர்னாக இருக்கிற மாதிரி ஃப்ரெஞ்ச் டைப்பில் ரெடி பண்ணி அதுக்கு வந்து கிரில் ஒர்க் பண்ணியிருக்காங்க. இதில் வந்து டிசைனர் கிளாஸ் வந்துருங்க. அப்படியே நம்ம இந்த டோர் ஓப்பன் பண்ணி வீட்டுக்குள்ளே போயிடலாம். ஓப்பன் பண்ணதும் ஒரு ஃபோயர் ஏரியா. ஃபோயர் ஏரியாவோட ரைட் சைடில் வந்து ஸ்பேஸஸான ஒரு லிவிங் இருக்குது. இந்த சைடு வந்து ஒரு மாஸ்டர் பெட்ரூம் இருக்குது. அதுக்கு முன்னாடி இந்த ஃபோயர் ஏரியாவே பார்த்துடலாம். இந்த இடத்துல ஒரு டிஸ்பிளே யூனிட் மாதிரி ரெடி பண்ணியிருக்கிறாங்க உட்டன் ஒர்க்கில். மேலெல்லாம் ஸ்பாட்லைட்லாம் கொடுத்துருக்குறாங்க. என்ட்ரு ஆகும்போது நல்ல ஒரு வைப் கிடைக்கிற மாதிரி ரெசின் ஆர்ட் ஒர்க்லாம் கொடுத்துருக்குறாங்க. அப்படி இந்த ஃபோயரை தாண்டி ரைட் சைடு திரும்பிட்டிங்கன்னா 16க்கு 21ங்கிற அளவில் ஒரு ஸ்பேசிஸான லிவிங் ஏரியா இருக்குங்க. நல்ல லைட்டிங் அண்ட் வென்டிலேஷனோட இருக்கிற மாதிரி பெரிய பெரிய ஜன்னல்கள்லாம் கொடுத்து இருக்கக்கூடிய லைட்டிங் அண்ட் வென்டிலேஷன் நல்லா ரிஃப்ளெக்ட் ஆகிற மாதிரி நல்லா கிளாஸியான டெயில் ஒர்க்கு, மைல்டான பெயிண்டிங் ஒர்க் எல்லாமே செஞ்சுருக்காங்க. லிவிங் ஏரியாவோட லைட்டிங் அண்ட் வென்டிலேஷனுக்கு இந்த மாதிரி லாங் சைஸில் இருக்கக்கூடிய விண்டோ பயன்படுத்தி இருக்கிறாங்க. சீலிங்கில் ஃபால் சீலிங் ஒர்க் இருக்குது. 3 ஃபேன் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கிறாங்க. நிறைய ஸ்பாட் லைட்ஸ் இருக்குது, ஸ்ட்ரிப் லைட்ஸ் இருக்குது. உட்டன் தீமில் பெயிண்டிங் ஒர்க் எல்லாமே பண்ணியிருக்கிறாங்க. இதே லிவிங் ஏரியாவில் நமக்கு கார்னரில் கிழக்கு பார்த்த மாதிரியான ஒரு பூஜா கேபினெட் இருக்குங்க. அப்படியே இதை நீங்கள் ஓப்பன் பண்ணி சாமி கும்பிட்டுக்கலாம். சப்போஸ் சாமி கும்பிடும்போது இந்த டோர் டிஸ்டர்பன்ஸாக இருக்குன்னா அப்படியே நீங்கள் உள்ளத்தில் விட்டுக்கலாம். அந்த மாதிரியான ஒரு ஃபெசிலிட்டியோட இந்த பூஜா கேபினெட் ரெடி பண்ணியிருக்காங்க. கீழே நமக்கு ஸ்டோரேஜுக்கான ஸ்பேசஸ் எல்லாம் இருக்குங்க. அப்படியே இந்த சைடு திரும்பிட்டிங்கன்னா நமக்கு இந்த இடத்துல மல்டிமீடியா டிவி நெட் கொடுத்துருக்குறாங்க. இங்கே நீங்கள் பார்க்குற மாதிரியான கலர் காம்பினேஷன்லாம் வீடு ஃபுல்லாமே இன்டி ஒர்க் பண்ணியிருக்கிறாங்க. கிரே, டார்க் கிரே, ஒயிட் இந்த மாதிரியான கலர் காம்பினேஷனில் தான் மேக்ஸிமம் இன்டி ஒர்க்ஸ் வந்து சூஸ் பண்ணியிருக்கிறாங்க. இது வந்து மல்டிமீடியா டிவி நெட்டு. கீழே செட்டப் பாக்ஸ் வச்சுக்கிறதுக்கான ப்ரொவிஷனு, டிவி பேனல், அது போக ஷோ பீசஸ் எல்லாம் வைக்கிறீங்கன்னா அதுக்கான ப்ரொவிஷனு, அது போக ஸ்டோரேஜுக்கான ப்ரொவிஷன்லாம் கொடுத்துருக்காங்க. இந்த டிவி நெட்டோட ரைட் சைடில் யூபிஎஸ் கனெக்ட் பண்ணுறதுக்கான ப்ரொவிஷன் இந்த ஃபஸ்ட் ஃப்ளோர் போகிறக்கான அந்த ஸ்டார் கேஸ்க்கு கீழே இருக்குது. இதுக்கும் கபோர்ட் ஒர்க்லாம் பண்ணிட்டீங்கன்னா இன்னும் நல்லாயிருக்கும். இந்த சைடு கார்னரில் சின்ன ஒரு ஸ்டோரேஜுக்கான ஸ்பேஸ், இல்லாட்டி நீங்கள் ஷோ பீசஸ்லாம் வச்சுக்கலாம். அந்த மாதிரியான ஒரு ஸ்பேஸ் கொடுத்துருக்குறாங்க. இதுக்கு பக்கத்துலேயே லிவிங் ஏரியாவோட கிழக்கு பக்கம் டைனிங் கம் கிச்சன் கொடுத்துருக்குறாங்க. என்ட்ரு ஆகும்போது இந்த மாதிரியான பேனலிங் ஒர்க்கோட ஒரு கிராண்டான என்ட்ரன்ஸ் இருக்குது. உள்ளே வந்துட்டிங்கன்னா முதல்ல நம்ம வந்து 8க்கு 11ங்கிற அளவில் வந்துருக்கக்கூடிய டைனிங் ஸ்பேஸ் பார்ப்போம். டைனிங் ஸ்பேஸில் கார்னரில் இந்த மாதிரியான சூப்பரான ஹேண்ட் வாஷ் பேஷன் யூனிட் வித் மிரர் செட்டப்போட நல்லா லைட்டிங் ஒர்க்கோட பண்ணியிருக்கிறாங்க. கீழே வந்து நமக்கு ஸ்டோரேஜுக்கான ஸ்பேஸ் வந்துடும் க்ளோஸ் பண்ணி கொடுத்துருவாங்க. டைனிங் ஏரியாவிலேருந்து ஆரம்பித்து கிச்சன் ஏரியாவுக்குமே கம்ப்ளீட்டாக வந்து வாலுக்கு ஃபுல்லாமே டெயில் ஒர்க் பண்ணியிருக்கிறாங்க. நம்ம பார்க்கிங் ஏரியாவில் பார்த்த மாதிரி தான் பெரிய பெரிய டெயில் ஒர்க் தான் உபயோகப்படுத்தியிருக்காங்க. இது வந்து 2க்கு 4 அடி அளவில் அமைச்சிருக்கக்கூடிய டெயில் ஒர்க்குங்க. ஸ்பேஸை விட்டு ரெடி பண்ணியிருக்காங்க. லைட்டிங் அண்ட் வென்டிலேஷனுக்கு இந்த இடத்துல ஒரு பெரிய ஜன்னல் இருக்குது. அப்போ கிச்சன்லையும் 2 ஜன்னல் இருக்குது. அது போக இந்த இடத்துல ஒரு எக்ஸிட் டோர் கொடுத்துருக்காங்க. அதை நம்ம ஓப்பன் பண்ணி விட்டுட்டோம்னா டைனிங் கம் கிச்சனில் இன்னும் கூட லைட்டிங் அண்ட் வென்டிலேஷன் கிடைக்கும். ஃபேன் வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்கிறாங்க டைனிங் ஏரியாவில். ஸ்டோரேஜுக்கு வந்து இந்த இடத்துல ஒரு பெரிய லாஃப்ட் கபோர்டு ஒர்க் இருக்குது. டைனிங்லேருந்து ஆரம்பித்து கிச்சன் வரைக்குமே இந்த லாஃப்ட் கபோர்டு ஒர்க் வந்து கொண்டு போயிருக்கிறாங்க. அடுத்து நம்ம வந்து கிச்சனை பார்க்கலாம். இந்த டைனிங்க்கும் கிச்சனுக்கும் இடையில வந்து இந்த இடத்துல ஒரு சர்விங் ஸ்பேஸ் இருக்குது. இந்த சர்விங் ஸ்பேஸ்க்கு கீழே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரியான விக்கர் பேஸ்கெட் கொடுத்துருக்குறாங்க.
தக்காளி, வெங்காயம் இந்த மாதிரி எல்லாத்தையும் வந்து நீங்கள் நிறைய ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். அதை தாண்டி இந்த டைனிங்க்கும் கிச்சனுக்கும் இடையில இந்த மாதிரியான உட்டன் பார்ட்டிஷன் ஒர்க் பண்ணியிருக்காங்க. இந்த மாதிரியான ஹேங்கிங் லைட்லாம் பயன்படுத்தியிருக்காங்க. என்ட்ரு ஆகும்போது நல்ல ஒரு ஃபீல் கொடுக்குற மாதிரி வந்து ரெடி பண்ணியிருக்காங்க. இந்த சைடு வந்துட்டிங்கன்னா கிச்சன் ஸ்பேஸுங்க 8க்கு 10ங்கிற அளவில் அமைச்சிருக்கக்கூடிய ஒரு மாடுலர் கிச்சன். சிம்னிலாம் ஃபிக்ஸ் பண்ணி நிறைய டேண்டம் பாக்ஸ் யூனிட்டோட, டால் யூனிட்டோட, லாஃப்ட் யூனிட்டோட இந்த கிச்சனை வந்து ரெடி பண்ணியிருக்கிறாங்க. சாண்டில் கலர் காம்பினேஷனில் அக்ரிலிக் ஷீட் ஃபினிஷிங்கில் வந்து கொடுத்துருக்காங்க. டெய்ல் மாதிரி பார்த்தீங்கன்னா நல்லா பளபளன்னு இருக்குது. அது போக கவுண்டர் வந்து நமக்கு கிரானைட் ஒர்க்கில் ரெடி பண்ணியிருக்காங்க. இந்த கிரானைட் ஃபினிஷிங்க்கு ஏற்ற மாதிரியே வந்து பிளாக் கலர்லேயே சிங்க் கொடுத்துருக்காங்க. அங்கே வந்து நம்ம குட் வாட்டருக்கு தனியாக, போர் வாட்டருக்கு தனியாக டேப் இருக்குது. அது பக்கத்தில் ஆரோ ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கான அந்த ப்ரொவிஷனும் இருக்குங்க. அடுத்து வந்து நம்ம வீட்டோட பேக் சைடு அமைச்சிருக்கக்கூடிய யூட்டிலிட்டி ஸ்பேஸ் பார்த்துடலாம். இங்கே கொடுத்துருக்கக்கூடிய இந்த எக்ஸிட் டோர் ஓப்பன் பண்ணிட்டோம்னா, அதாவது சேஃப்டி கிரில்லு, அது போக ஒரு டோரும் கொடுத்துருக்காங்க. இதை ஓப்பன் பண்ணிட்டோம்னா வீட்டோட பேக் சைடு அமைச்சிருக்கக்கூடிய யூட்டிலிட்டி ஸ்பேஸ்க்கு ரீச் ஆயிடுவாங்க. இது வந்து பெரிய ஒரு செட்பேக் ஸ்பேஸ். இதே மாதிரி தான் வீட்டை சுற்றியும் செட்பேக் ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க. இந்த செட்பேக் ஸ்பேஸில் ஒரு அவுட்டர் சர்வீஸ் சிங்க் வந்து கொடுத்துருக்காங்க. அங்கே வந்து நமக்கு 2 டேப் கனெக்ஷனும் இங்கேயும் இருக்குது. அது போக இந்த இடத்துல ஒரு அவுட்டர் டாய்லெட் கம் பாத்ரூமும் கொடுத்துருக்காங்க. 4க்கு 6ங்கிற அளவில் இந்தியன் ஸ்டைலில் ரெடி பண்ணி ஃப்ளோரிங்க்கும் வால்க்கும் கம்ப்ளீட்டாக டைல் ஒர்க்கோட ஒரு அவுட்டர் டாய்லெட் கம் பாத்ரூம் இருக்குங்க. அப்படியே ஆப்போசிட்டில் ஜனமொழியில் இந்த வீட்டோட போர்வெல் வாட்டர் சிம்பிளாக இருக்குது. நல்ல தண்ணிலாம் வருதுன்னா அதை நீங்கள் பிடிச்சிக்கிறதுக்கு தனியாக டேப் கொடுத்துருக்காங்க. முன்னாடி கனெக்ட் பண்ணிட்டா மட்டும் போதும். வீட்டை சுற்றியுமே செட்பேக் ஸ்பேஸும் இருக்குங்க. இது வந்து கவர்டு ஸ்பேஸ் அமைச்சிருக்கக்கூடிய ஒரு யூட்டிலிட்டி ஸ்பேஸ் தான். சீலிங்லாம் ஃபுல்லாக கவர் பண்ணியிருக்காங்க, நீங்கள் பார்க்கும்போது தெரியும். அடுத்து வந்து நம்ம வீட்டோட கிரவுண்ட் ஃப்ளோரில் இருக்கக்கூடிய ஃபஸ்ட்டு பெட்ரூமை பார்த்தலாம். இந்த வீட்டில் மொத்தம் 3 பெட்ரூம் இருக்குது. நம்ம வீட்டுக்குள்ளே என்ட்ரு ஆகும்போதே லெஃப்ட் சைடில், போயரோட லெஃப்ட் சைடில் ஃபஸ்ட் பெட்ரூம் கொடுத்துருக்காங்க. பெட்ரூமோட டோர், வீட்டோட மெயின் டோர், இந்த மாதிரி எல்லாமே பார்த்தீங்கன்னா 8 அடிக்கு ஹைட்டோட பிளான் பண்ணியிருக்காங்க. இந்த வீட்டோட சீலிங் ஹைட் வந்து ஃபால் சீலிங் ஒர்க் இல்லாமல் 11 அடிங்க. இது வந்து 11க்கு 16ங்கிற அளவில் அமைச்சிருக்கக்கூடிய பெட்ரூம், மாஸ்டர் பெட்ரூம். நான் சொன்னல இதே கலர் காம்பினேஷனில் தான் நிறைய இடத்துல வந்து இந்த வீட்டில் இன்டி ஒர்க்ஸ் பண்ணியிருக்கிறாங்க. டார்க் கிரே, லைட் கிரே, ஒயிட் கலர் காம்பினேஷனில். இந்த சைடு வந்து 11 அடிக்கு நமக்கு 2 டோர் டைப்லேயே வந்து மொத்தம் 2 வார்ட்ரோப் கொடுத்துருக்காங்க. சிங்கிள் டோர் டைப்பில் ஒரு வார்ட்ரோப் கொடுத்துருக்காங்க. அதுபோக ஸ்டடி டேபிள் வந்து கார்னரில் வந்துடுது. அந்த ஸ்டடி டேபிளில் நம்ம ஏதாச்சும் புக் வச்சு படிக்கிறோம்னா அந்த இடத்துல ஒரு ஜன்னல் கொடுத்துருக்கனால நல்ல ஒரு லைட்டிங்கும் கிடைக்கும். மேலே வரக்கூடிய இந்த RCC லாஃப்ட்டுக்கு லாஃப்ட் ப்ராடக்ட்டும் பண்ணியிருக்கிறாங்க. ஃபேன் ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க. அப்போது இந்த இடத்துலையும் வந்து ஒரு ஜன்னல் இருக்குது. இந்த இடத்துலையும் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டடி டேபிள் கொடுத்துருக்காங்க. அது போக இந்த இடத்துல நமக்கு ஒரு வால் ஷெல்ஃப் கொடுத்துருக்காங்க. அப்படியே இந்த சைடு வந்துட்டிங்கன்னா ஒரு ட்ரெஸ்ஸிங் ரூம், அது போக ஒரு அட்டாச்சு டாய்லெட் கம் பாத்ரூம் இருக்குங்க. ட்ரெஸ்ஸிங் ரூமோட அளவு 5க்கு 4. இந்த இடத்துல ஒரு பெரிய ட்ரெஸ்ஸிங் யூனிட் கொடுத்துருக்காங்க. இந்த ட்ரெஸ்ஸிங் ரூமோட லெஃப்ட் சைடில் வந்து WPC டோர் மாட்டின மாதிரியான ஒரு அட்டாச்சு டாய்லெட் கம் பாத்ரூம் இருக்குங்க. 8க்கு 5ங்கிற அளவில் அமைச்சிருக்கக்கூடிய ஒரு வெஸ்டர்ன் ஸ்டைல் டாய்லெட் கம் பாத்ரூம். சானிட்டர் பாத்ரூம் ஃபிட்டிங்ஸ் எல்லாத்தையுமே கம்ப்ளீட்டாக பிராண்டட் சானிட்டர் பாத்ரூம் ஃபிட்டிங்ஸில் மாட்டி வச்சிருக்காங்க. ஃப்ளோரிங்க்கு வந்து ஆன்டிஸ்கிட் டில்ஸ்லேயே பண்ணியிருக்காங்க. வாலுக்கெல்லாம் பெரிய பெரிய கிளாஸியான செராமிக் டைல்ஸ் வந்து சீலிங் லெவல் வரைக்கும் கொடுத்துருக்காங்க. எக்ஸாஸ்ட் ஃபேனோட வென்டிலேட்டர் வந்துருது. அது போக தேவையான சானிட்டர் பாத்ரூம் ஃபிட்டிங்ஸ் எல்லாமே மாட்டி வச்சிருக்காங்க. அடுத்து வந்து நம்ம வீட்டோட ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் போய் ஃபர்ஸ்ட் ஃப்ளோரை எப்படி ரெடி பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்கலாம். இந்த வீட்டோட லிவிங் ஏரியாவில் தான் இந்த வீட்டோட ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் போகிறக்கான ஸ்டார் கேஸையும் அமைச்சு கொடுத்துருக்காங்க. கிரானைட் ஃபினிஷிங்கில், லெதர் ஃபினிஷிங்கில் கொடுத்துருக்காங்க. ஹேண்ட்ரைல்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் வித் ஃப்ராஸ்டட் கிளாஸ் வந்து டிசைனர் கிளாஸ் மாதிரி சூஸ் பண்ணியிருக்காங்க. அப்போது ஸ்டெப் லைட்ஸ் இருக்குங்க. ஸ்கெட்டிங் வந்து டெய்லாக சூஸ் பண்ணாமல் இந்த மாதிரி கிரானைட்லேயே வந்து இவங்க சூஸ் பண்ணியிருக்காங்க. அது போக இந்த ஸ்டார் கேஸ் ஏரியாவோட நேச்சுரல் லைட்டிங் அண்ட் வென்டிலேஷனுக்கு இந்த இடத்துல ஒரு பெரிய ஃபிக்ஸட் விண்டோ இருக்குது. மேலே வந்து ஒரு பெரிய OTS மாதிரியான செட்டப் கொடுத்துருக்காங்க. அது இந்த இடத்துல வந்து ஒரு ஹேங்கிங் லைட்டும் தொங்க விட்டுருக்காங்க. இந்த ஸ்டெப் ஏரியா வரும்போது இந்த மாதிரியான டிசைனர் திங்ஸ்லாம் வந்து ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருக்காங்க. மேலே வந்துட்டிங்கன்னா ஒரு பேசேஜ் வந்துடும். பேசேஜுக்கு ஆப்போசிட்டில் வீட்டோட 2வது 3வது பெட்ரூம் கொடுத்துருக்காங்க. நம்ம 2வது பெட்ரூமை பார்க்கலாம். இது வந்து வீட்டோட பெரிய பெட்ரூம், 16க்கு 16ங்கிற அளவில் அமைஞ்சிருக்கக்கூடிய கிங் சைஸ் பெட்ரூம். இங்கேயும் பார்த்தீங்களா இதே கலர் காம்பினேஷனில் தான் இன்டி ஒர்க் சூஸ் பண்ணியிருக்காங்க. நல்லா கிளாசிக்காக இருக்கிறனால எல்லா பெட்ரூமுக்கும் இதே மாதிரியான கலர் காம்பினேஷன்லேயே இன்டி ஒர்க்ஸை சூஸ் பண்ணிட்டாங்க. இந்த இடத்துல வந்து 16 அடிக்குமே நிறைய வார்ட்ரோப் ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க. அப்போது ஒரு ட்ரெஸ்ஸிங் யூனிட் கொடுத்துருக்காங்க. அங்கே நிறைய ஸ்டோரேஜுக்கான ஸ்பேஸ் இருக்குது. அப்போது ஒரு ஸ்டடி டேபிளும் கார்னரில் கொடுத்துருக்காங்க. அங்கேயும் நிறைய ஸ்டோரேஜுக்கான ஸ்பேஸ் இருக்குது. மேலே இருக்கக்கூடிய அந்த RCC லாஃப்ட்டுக்கும் 16 அடிக்கு லென்த்தாக ஒரு லாஃப்ட் கபோர்ட் ஒர்க்கும் பண்ணியிருக்காங்க. ஃபேன் ஃபிக்ஸ் பண்ணி 16 அடிக்குமே பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக ஃபால் சீலிங் ஒர்க்கும் பண்ணியிருக்காங்க. ஸ்ட்ரிப் லைட், ஸ்பாட் லைட்ஸோட வந்துடுது. அது போக கிராஸ் வென்டிலேஷனுக்கு 2 இடத்துல ஜன்னல் கொடுத்துருக்காங்க. 2 ஜன்னலுமே பார்த்தீங்கன்னா ஃப்ரெஞ்ச் டைப்பில் அமைச்சிருக்கக்கூடிய லாங் விண்டோஸ் தான். அது போக டிவி யூனிட் கொடுத்துருக்காங்க. அங்கே தான் நம்ம காட்டு போடுவோம். பெட் ஸ்விட்செல்லாம் அங்கே தான் கொடுத்துருக்காங்க. அதுக்கு ஆப்போசிட்லேயே பார்த்தீங்கன்னா நமக்கு டிவி யூனிட்டும் கொடுத்துருக்காங்க. அப்போ இந்த மாதிரியான வால் ஷெல்ஃபும் பார்த்தீங்கன்னா இந்த பெட்ரூமில் இருக்குது. இந்த பெட்ரூம்லையும் அட்டாச்சு டாய்லெட் கம் பாத்ரூம் இருக்குது. அது போக ஒரு ப்ரைவேட் ஃப்ரண்ட் பால்கனியும் கொடுத்துருக்காங்க. இந்த அட்டாச்சு டாய்லெட் கம் பாத்ரூமோட அளவு 4க்கு 8ங்க. நம்ம கீழே பார்த்த மாதிரியே வெஸ்டர்ன் ஸ்டைலில் சூப்பரான டெய்ல் ஒர்க்கோட டாய்லெட் கம் பாத்ரூமை ரெடி பண்ணியிருக்கிறாங்க. சானிட்டர் பாத்ரூம் ஃபிட்டிங்ஸை பொறுத்த வரைக்கும் நமக்கு வால் மவுண்டட் டைப்பில் கிளாசெட்டு, ஷவர் யூனிட்டு, ஹேண்ட் ஃப்ளஷ்ஷு, டவல் ராடு, கீசருக்கான ப்ரொவிஷனு, இந்த மாதிரியான ஹேண்ட் வாஷ் பேஷன் யூனிட் வித் மிரர் செட்டப்போட, அதுபோக வென்டிலேட்டர், எக்ஸாஸ்ட் ஃபேனோடனு எல்லாமே கொடுத்துருக்குறாங்க. இப்போது நம்ம இந்த பெட்ரூமில் இருக்கக்கூடிய
ஃப்ரண்ட் பால்கனி பார்த்துடலாங்க. கீழே நம்ம பார்த்தோம்ல அந்த பார்க்கிங் ஸ்பேஸ் வந்து அப்படியே மேலே வந்து ஒரு கவர்டு பால்கனி ஸ்பேஸாக வந்துடுது. இங்கேயும் பார்த்தீங்கன்னா அழகான டெயில் ஒர்க்லாம் பண்ணி ஃப்ரண்ட் சைடில் கிளாஸ் ஒர்க்லாம் விட எலிவேஷன் வந்து நல்லா தெரிகிற மாதிரியான ஒரு ஃப்ரண்ட் கவர்டு பால்கனி வந்து ரெடி பண்ணியிருக்கிறாங்க. மேலெல்லாம் நிறைய ஸ்பாட் லைட்ஸும் கொடுத்துருக்குறாங்க. ரிலாக்ஸாக இந்த இடத்துல வந்து ஒரு ஊஞ்சலை மாட்டிட்டு என்ஜாய் பண்ணலாம், நல்லாவே இருக்குங்க. அடுத்து வந்து நம்ம வீட்டோட 3வது பெட்ரூம் பார்த்தலாம். இந்த செகண்ட் பெட்ரூம்லேருந்து வெளியே வரீங்கன்னா அப்படியே ஜஸ்ட் ஆப்போசிட்டில் வந்து வீட்டோட 3வது பெட்ரூம் கொடுத்துருக்காங்க. இது வந்து 10க்கு 16 அளவில் அமைச்சிருக்கக்கூடிய மாஸ்டர் பெட்ரூம். இந்த வீட்டில் இருக்கக்கூடிய எல்லா பெட்ரூமே பெரிய பெரிய பெட்ரூம் தான். கீழே நம்ம பார்த்தது வந்து 11க்கு 16 அளவில் அமைச்சிருக்கக்கூடிய மாஸ்டர் பெட்ரூம். அதுக்கப்புறம் நம்ம பார்த்தது வந்து 16க்கு 16 அளவில் அமைச்சிருக்கக்கூடிய கிங் சைஸ் பெட்ரூம். இது வந்து 10க்கு 16 அளவில் அமைச்சிருக்கக்கூடிய மாஸ்டர் பெட்ரூம். இந்த பெட்ரூமில் பார்த்தீங்கன்னா அங்கே வந்து பெரிய லாங் ஜன்னல் கொடுத்துருக்குறாங்க. அப்போக நம்ம மற்ற பெட்ரூமில் பார்த்த மாதிரி ஆஸ் யூஷுவல் ஸ்டோரேஜுக்கு வந்து நிறைய யூனிட்ஸ் இருக்குது. ட்ரெஸ்ஸிங் மிரர்லாம் ஃபிக்ஸ் பண்ண மாதிரியான ஒரு ட்ரெஸ்ஸிங் யூனிட் கொடுத்துருக்காங்க. அப்போ ஒரு அட்டாச்சு டாய்லெட் கம் பாத்ரூமும் இருக்குங்க. ஒயிட் கலரில் டாய்லெட் கம் பாத்ரூமோட டோர்லாம் ஃபிக்ஸ் பண்ணதுனால பார்க்குறதுக்கு செம்மையாகவே இருக்குது. இது வந்து 4க்கு 8 அளவில் அமைச்சிருக்கக்கூடிய ஒரு வெஸ்டர்ன் ஸ்டைல் டாய்லெட் கம் பாத்ரூம். நம்ம எல்லா டாய்லெட் கம் பாத்ரூம்லையும் பார்த்த மாதிரி தான் டெயில் ஒர்க்லாம் நல்லா இருக்குது. சானிட்டரி பாத்ரூம் ஃபிட்டிங்ஸ் எல்லாமே வந்து மாட்டி வச்சுருக்கிறாங்க. அடுத்து வந்து நம்ம வீட்டில் அமைச்சிருக்கக்கூடிய யூட்டிலிட்டி ஸ்பேஸ் பார்க்கலாம். இந்த வீட்டில் வந்து மொத்தம் 2 இடத்துல யூட்டிலிட்டி ஸ்பேஸ் இல்லை 3 இடத்துல யூட்டிலிட்டி ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க. கிரவுண்ட் ஃப்ளோரில் வந்து யூட்டிலிட்டி ஸ்பேஸ்க்கு டெடிகேட்டடாக ஒரு ஸ்பேஸ் கொடுத்துருந்தாங்க. அப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா வாஷிங் மிஷின் வச்சுக்கிறதுக்கு டெடிகேட்டடாக ஒரு ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க. இங்கே நம்ம பார்த்தது போக பார்த்தீங்கன்னா இந்த சைடு ஒரு கவர்டு பால்கனி ஸ்பேஸ் மாதிரி பிளான் பண்ணியிருக்காங்க. அந்த இடத்துலையும் பார்த்தீங்கன்னா யூட்டிலிட்டிக்கான ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க. இங்கேயும் டெடிகேட்டடாக நீங்கள் வாஷிங் மிஷின் வச்சுக்கிறதுக்கான ப்ரொவிஷன் கொடுத்துருக்காங்க. இந்த ஸ்பேஸ் ஃபுல்லாமே பார்த்தீங்கன்னா மெட்டல் ரூஃபிங் ஷீட் போட்டு கவர் பண்ணியிருக்காங்க. மெட்டல் ரூஃபிங் ஷீட் போட்டு கவர் பண்ணியிருக்காங்க. நீங்கள் துணி துவைக்கிறீங்கன்னா அந்த இடத்துல நீங்கள் காய போட்டுக்கலாம். அதுக்கான ப்ரொவிஷன் எல்லாமே இருக்குது. அது போக நீங்கள் மேனுவலாக துணி துவைக்கிறீங்கன்னா அதுக்கான ப்ரொவிஷன் கொடுத்துருக்காங்க. இங்கே இருந்தால் நமக்கு டெரஸ் போகிறக்கான ஸ்டார் கேஸையும் பார்த்தீங்கன்னா எம்எஸ்டியில் அமைச்சு கொடுத்துருக்காங்க. இந்த சைடும் ஸ்பேஸ் இருக்குங்க. இந்த இடத்துலையும் நம்ம டீ ஆங்கிள் மாதிரி செட் பண்ணிவிட்டு இந்த இடத்துல நம்ம துணியெல்லாம் காய போட்டுக்கலாம். அதுக்கான ப்ரொவிஷன்ஸ் எல்லாமே இருக்குது. இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்த்த இந்த வீடு பார்த்திங்கன்னா நம்ம கோயம்புத்தூரில் சரவணம்பட்டி கீரநத்தம் ஐடி பார்க்குக்கு பக்கத்துலேயே கட்டி ரெடியாக இருக்குது. இந்த வீட்டை லேண்ட் இன்டோக்ஸோடலாம் சேர்ந்து 1,20,00,000 கோட் பண்ணியிருக்கிறாங்க. நெகோஷியபிள் ப்ரைஸ்ன்னு சொல்லியிருக்காங்க. வீடியோ பார்த்துட்டு இருக்கக்கூடிய நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் சொந்தங்கள் யாராச்சும் நம்ம கோயம்புத்தூர் சரவணம்பட்டி ஐடி பார்க்குக்கு பக்கத்தில் வீடு பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா இது வந்து ஒரு பெஸ்ட்டான ஆப்ஷனாக இருக்கும். மேலே பார்த்தீங்கன்னா 2 டேங்க் கொடுத்துருக்காங்க. அது போக இந்த வீட்டோட எலிவேஷனை பார்த்தீங்கன்னா பார்க்குறதுக்கு டியூப்ளக்ஸ் மாதிரி இல்லாமல் G+2 டைப்பில் அமைஞ்சிருக்கிற மாதிரி காமிச்சு இந்த பர்குலா டிசைனும் பார்த்தீங்கன்னா இங்கே தான் கொடுத்துருக்குறாங்க. இந்த வீடு உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நான் நம்புகிறேன். நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் வந்தவங்க யாராச்சும் தெக்க பார்த்த மாதிரியான சைட்டு ஒரு 3.5 சென்ட் அந்த மாதிரி லேண்ட் ஏரியாலாம் நல்லா ஸ்பேசியஸாக வீடு கட்டுறதுக்கு பிளான் தேடிட்டு இருக்கீங்கன்னா இந்த வீடு உங்களுக்கு பிடிச்சிருக்கலாம். அதனால் இந்த மாதிரியான வீடுகளை கொண்டு வந்து சேர்த்துற நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.